அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சின்ன தங்கச்சி அவங்க மாமியார் வீட்டிலேயே போயிட்டு செட்டில் ஆகிட்ட பிறகு முதல்ல வாரம் வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க. அதுக்கப்புறம் எங்க தங்கச்சி சொல்லிடுச்சு, அம்மா அடிக்கடிக்கு வர முடியல, வாரம் எப்பவாச்சும் வரமா, 3 பசங்களையும் கூட்டின்னு வரதுக்கு பெரும் பாடா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல அங்க எப்படி வேலை இருக்கோ அதுபடி வருவாங்க. அதுக்காக அப்படியே நின்னுடாதம்மா, குழந்தைங்கள இட்டுன்னு வந்து காமிச்சிட்டு போ, நான்னா கூட ஏறி பஸ் வந்துடுறேன், ஜெயா என்ன பண்ணோம் அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்க. எங்க தம்பி வீடு எதிர்க்கவே இருந்தாலும் எங்க தம்பி பசங்க கூட எல்லாம் எங்களால விளையாடலாம் முடியாது, பேசவும் முடியாது. பார்ப்போம், ஆனா அப்பயும் பயந்துட்டு தான் பார்ப்போம், எதுனா சண்டை வந்துருமோ அப்படின்னு. ஆனா எங்க குட்டி பையனுக்கு அறிவு ஜாஸ்தி. அவங்க அம்மா எங்க கிட்ட எல்லாம் பேசினா அடிச்சிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற குப்பையை எடுத்துட்டு போயிட்டு அந்த எதிரில இருக்கிற பிளாட்ல கொட்டுறதுக்காக அது ஒரு பேப்பரா இருந்தாலும் அந்த முறத்துல வச்சு எடுத்துட்டு போவான். எங்க வீட்டை தாண்டி தான் போனோம். அப்ப எங்க அம்மா அங்க வெளியே நின்றுட்டு இருந்தாங்கன்னாவோ இல்ல வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க, ராஜா சாப்பிட்டியாடி அப்படின்னு கேட்டாங்கன்னா திரும்பியே பார்க்க மாட்டான். சாப்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவான். ஆனா குட்டி பொண்ணுக்கு அது போல தெரியாது, ரொம்ப சின்ன குழந்தை அது. அப்போ எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் சரி, அது லேடிஸா இருந்துச்சுன்னா அக்கான்னு கூப்பிடும், ஜென்ஸா இருந்தாங்கன்னா மாமான்னு கூப்பிடும். எங்க அம்மாவை பார்த்துச்சுனாலும் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். எங்க தம்பி ஒய்ஃப் வீட்டு உள்ள இருந்துச்சுன்னா எங்க குட்டி பொண்ணு தப்பிச்சுச்சு. அப்படி இல்ல, அது அக்கான்னு இவங்களதான் கூப்பிடுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போட்டு அடிச்சிடும். எனக்கு உடனே கஷ்டமாயிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், ஏமா உன்னாலதான் குழந்தை அடி வாங்குது, ஏம்மா இப்படி எல்லாம் குழந்தைய அடி வாங்க வைக்கிறேன், ரொம்ப பாக்குறது கூட தப்பாம்மா, நம்ம உனக்கு எது சொன்னாலும் உனக்கு கோவம் வரும், உன்னால்தான் இப்ப அடி வாங்குது அந்த குழந்தை. எங்க அப்பாவும் சேர்த்து ஒரு திட்டுவாரு. உடனே எங்க அம்மா போன் பண்ணிடுவாங்க எங்க தம்பிக்கு, அவன் ஆபீஸ்ல இருந்தா, இப்படி எல்லாம் அடிக்குதுரா உங்க பொண்டாட்டி அப்படின்ட்டு. அம்மா, குழந்தைய அடிக்கிறதுல எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் தான் தூக்கின்னு வரேன்ல, நீ எதுக்கு பார்க்காத விட்டுரு அப்படின்ட்டு. எல்லாம் என்னையே சொல்லுங்கடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீ செய்யறது தப்புமா, நம்மளால அந்த குழந்தைங்களுக்கு அடி வாங்குறது வேண்டாம், நம்ம அவங்கள பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். சில நேரத்துல சண்டை வரும், அது அப்படியே சமூகமா போயிடும். தம்பி மட்டும் வந்து போயிட்டே இருப்பான். இப்படி ஏதாவது நாட்கள் போயிட்டே இருந்தது. என்னுடைய சின்ன தங்கச்சி அவங்க கிட்டதான் நான் வந்து டச் மொபைல் அவங்க வச்சிருப்பாங்க, அப்ப எங்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க இங்க இருக்கும் பொழுதெல்லாம் கேம்ஸ் எல்லாம் அதுல விளையாடுவேன். அப்பதான் வந்து எனக்கு யூடியூப் பத்தி எல்லாமே தெரியும். அது சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணல, ஆனா அதுல இருந்து ஃபுல் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்றது இதை எல்லாமே அதை கத்து வச்சுக்கிட்டேன். ஃபுல் அண்ட் போடுறது கத்துக்கிறதும் அவங்க போனை வச்சுதான் நான் கத்துக்கிட்டது. ஆனா கேம் எல்லாம் விளையாடணும்னு ஆசை. என்னால ஒரு விரல்ல என்னென்ன கேம் விளையாட முடியுமோ, அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் என்னன்னா கேண்டி கிரஷ் தான். கேண்டி கிரஷ், ஜுவல் சாகா, பபிள் ஷூட்டர். இருந்தாலும் இந்த 2 கேமை விட கேண்டி கிரஷ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கேமுக்காகவே ஒரு போன் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், அம்மா எனக்கு போன் வேணும்பா அப்படின்னா. உங்க அப்பா கிட்ட கேளுன்னு, அப்பா கிட்ட நீ வேற சும்மா இருமா அப்படின்னு. உண்மையாதான் சொல்றேன், உங்க பென்ஷன் காசெல்லாம் உங்க அப்பா பேங்க்ல போட்டு வச்சிருந்தாங்க, அதுல வாங்கிக்கோ அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்ப்பா, எனக்கு வந்து போன் வேணும். ஆமா, நீ வந்து அப்படியே பெரிய ஆபீஸ்க்கு போற, உனக்கு போன் ஒண்ணு வாங்கி கொடுக்குறாங்க. என்னத, நான் ஒன்னும் காசுல கேட்கல, என்னுடைய பணம் சேவிங்ஸ்ல இருக்குது இல்ல, அத கொடுப்பா அப்படின்னா. இருக்குது, உனக்கு பென்ஷனே வருது. பென்ஷன் வரல, சரி வா வேலூர் போலாம், ஆபீஸ்ல கேட்கலாமா அப்படின்னு. எங்க அப்பா சிரிச்சாரு, யாரை ஏமாத்த, நீ எங்க போய் வாங்குவன, உனக்கு என்ன, நான் போன் வாங்குறேன், நீ காசை மட்டும்
எடுத்து வைக்கணும் அவ்வளோதான். நான் எங்க வாங்கணுமோ, எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு சாயங்காலமே எங்க வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு அக்கா இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் நான் சொல்லியிருந்தேன். அக்கா எனக்கு உங்க பையன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணி குடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சரிம்மா நான் சொல்றேன் அப்படின்ட்டு சொன்னேன். எப்படிப்பட்ட ஃபோன்? எனக்கு ஃபோன் பத்தி எல்லாம் தெரியாது. உங்க பையன்கிட்ட சொல்லுங்க. எனக்கு கேம் விளையாடணும். அவ்வளோதான். அது எப்படி இருந்தாலும் ஓகே தான்க்கா அப்படின்ட்டு சொல்லுவேன். சரி நான் அவங்களும் ஆர்டர் போட்டுட்டு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப காசு வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். இந்த ஃபோனும் வந்தாச்சு. ஃபோன் வாங்கி குடுத்துட்ட பிறகு அத பிரிச்சு மெதுவா நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பவே நினைச்சேன், ஐய்யய்யோ! இதுல ஒண்ணுமே தெரியல. பெருமைக்கு வாங்கிக்கிட்டோம். நம்ம தங்கச்சியும் இல்ல, தம்பியும் வேலைக்கு போயிட்டுருக்கான். இது என்ன பண்றதுன்னே தெரியலையே. அப்புறம் சார்ஜர் மட்டும் போட சொல்லியிருந்தாங்க. அதனால சார்ஜர் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆன் ஆச்சு. எல்லாத்தையும் அந்த ஃபோன் எல்லாம் பார்த்துட்டேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த கேம் எனக்கு புடிச்சத டவுன்லோட் பண்ணியாச்சு. இதையே அப்படியே வச்சுட்டு, அதுல கேம் ஆடுறதுக்கு மட்டுமே வச்சு யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் தான் எனக்கு தெரியும், இதுல செல்ஃபின்றதே இல்லன்ட்டுன்னு. செல்ஃபி இருக்குது. ஆனா எனக்கு அது ஓப்பன் ஆகல. அதுக்கு பிறகு நான் வந்து அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, எனக்கு தெரியாது. எனக்கு இந்த செல்ஃபோனும் மாத்தி குடுத்துருக்கிறீங்க. அது ரிப்பேர்ல இருக்குது. எனக்கு தெரியாது. நான் ஹேண்டிகேப்டு. எனக்கு இத சேஞ்ச் பண்ணி தான் குடுக்கணும். அப்ப கூட அவங்க வந்து இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. அது போலலாம் சொன்னாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு எங்க வீட்ல திட்டுவாங்க. அப்புறம் எப்படி எப்படியோ சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பொருள எடுத்துட்டு, உங்களுக்கு வந்து வேற ஃபோனு குடுத்துருவாங்க. வேற கம்பெனியான்னு கேட்டேன். இல்ல, இல்ல இதே கம்பெனி தான் ஃபோன் தருவாங்க அப்டின்ட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னது போலவே வேற ஒரு ஃபோனு எடுத்துட்டு வந்து மாத்தி குடுத்தாங்க. ஆனா கம்பெனி அதேதான். எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதன் பிறகு நான் அந்த ஃபோன வச்சு தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். இப்பல்லாம் பார்க்குற மாதிரியெல்லாம் அப்ப கிடையாது. சும்மா அந்த கேண்டி கிரஷ் விளையாடுற நேரம் வரைக்கும் தான் அந்த நெட் ஆன் பண்ணி வச்சு விளையாடுவேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். மீதி எதுவுமே எனக்கு அந்த ஃபோன்ல தெரியாது. இப்படிதான் ஒரு நாள் நான் மதியம் படுத்துட்டே இருக்கிறேன். எனக்குள்ள திடீர்னு ஒரு எண்ணம். எங்க அம்மா அந்த பக்கமா படுத்துட்டு இருக்காங்க. எங்க அம்மாவ பார்த்து, நம்ம அம்மா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம அம்மாவே இறந்து போயிட்டாங்கன்னா, நம்ம எப்படி இருப்போமோ இந்த வாழ்க்கை? எப்படி யார் நமக்கு சாப்பாடு குடுப்பா? நம்ம எப்படி இந்த வாழப் போறோம்னு அத நினைச்ச உடனே, எனக்கு இதயத்துக்கிட்ட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்க அம்மா எழுந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஈவினிங் டீ போடுறதுக்காக. நான் அவங்கள பார்த்துன்னு படுத்துட்டே அப்படியே கண்ணு கலங்குது. ஆனா எங்க அம்மா பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு எங்க அம்மாக்கு தெரியாது. ஏன்னா அழுதுட்டே படுத்துட்டு இருந்தேன். டீ எடுத்துட்டு வந்து வச்சுட்டு என்னை எழுப்பி உட்கார வைக்கும்பொழுது, அப்பயே என்ன மீறி கண்ணுல தண்ணி வந்துருச்சு. "ஏம்மா வயிறு வலிக்குதான்னு?" அம்மா கேட்டாங்க. இல்லன்னு ரொம்ப அழுதுட்டேன். நான் மனசுல நினைச்சது எல்லாத்தையும் எங்க அம்மாகிட்ட சொன்னோனே, எங்க அம்மாக்கு இன்னும் துக்கம் அதிகமாயிடுச்சு. "ஏம்மா அழற? இப்படியெல்லாம் ஏம்மா யோசிக்கிறன்னு?" சொல்லி எங்க அம்மா பேசவே, எங்க அப்பா உள்ள இருந்து எழுந்து வந்துட்டாங்க. "என்னம்மா? என்ன ஆயிடுச்சு இந்த பொண்ணுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் அப்படியே டீ குடிக்கிறதுக்கு வந்து உட்காரும்போது, எங்க அம்மா எல்லாத்தையுமே சொல்லி அழுதாங்க. சொல்லி அழுததுக்கு, அது என்ன வார்த்தை தெரியுமா சொல்லுச்சு? "என்ன அப்பவே சாவடிச்சுட்டுருக்கலாம்ன்னு" சொல்லுது. "இதுக்காகவா இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம்?" அப்படின்னு. "இல்லப்பா, எனக்கு வர வர பயமா இருக்குது. நானும் இவ்ளோ பெரிய பொண்ணு ஆயிட்டேன். எனக்கு அளவுக்கு அதிகமா பயம் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ 32 ஏஜ் ஆகுது. இன்னும் எவ்ளோ நாளைக்கு நீங்க 2 பேரும் பார்த்துக்குவீங்க? அம்மாக்கும் சுகர் அதிகமாயிட்டே போயிடுச்சு. அவங்களுக்கும் வயசாகுது. இன்னும் எத்தன நாளைக்கு என்ன தூக்குவாங்க?" அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப எங்க அப்பா திட்டுனாங்க. "ஏம்மா நானே உன்ன திட்டிட்டா கூட, உங்க அம்மா உன்ன நல்லா தானே பார்த்துக்கிறாங்க. உன்ன சாகடிக்கத்தான் இருந்தா நாங்க அப்பவே சாகடிச்சிருக்க மாட்டோமா?"
உனக்கு சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து எல்லாமே ஒரு குழந்தைய போல பாத்துக்கிட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. எத்தனை காலத்துக்குப்பா உங்க 2 பேருக்கு பாரும்மா நான் இருக்கேன். உன்னை விட்டுரு, நீ ஒன்னும் தூக்கல செய்யல. ஆனா எங்க அம்மாக்கு நான் பாரமா தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு உடனே இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா, எனக்கு ஏனோ ஒரு புது பயமா இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லிருந்தேன். அழுத கண்ணுல தண்ணி அதிகமா ஆயிடுச்சு. நான் அழுறத பார்த்து எங்க அம்மா அழுது எங்க அப்பாவும் கண் கலங்கிட்டாங்க. எப்போ இல்லாத நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்னு. உனக்கு எதனா ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு. எந்த ஆசையும் இல்லை, சீக்கிரமா தான் செத்து போகணும்னு நினைக்கிறேன். ஒரு நோய் வரும்போது செத்துடணும்னு நினைக்கிறேன். வயிறு வலி அதிகமா இருக்கும்போது செத்துருவேன்னு நினைப்பேன். ஆனா நான் சாகாம அம்மாக்கு பாரமா தானே இதையே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுவேன். எங்க அப்பா சொன்னாங்க, எட்டி ஓதி தலைமலை சும்மா அத்தையே சொல்லுங்கிற அப்படின்ட்டு. ஏன்பா அப்படி சொல்ற? நான் செத்து போயிட்டேன்னா தான் அம்மா ஒரு நாளாச்சும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னாங்க. உடனே அழுதுகிட்டே என்ன பண்ணேன், அப்பா நான் இப்ப யூஸ் பண்றது 3G மொபைலு, 4G மொபைல் வாங்கி தரியா? சிம் எல்லாம் ஆஃபர்ல விட்டுக்கிறாங்களாம். அதனால அந்த போன் வாங்கிட்டா ஈஸியா இருக்கும். எதனா பாட்டெல்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். உடனே எங்க அப்பா என்னை பார்த்து சிரிச்சுட்டு அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு படுக்கும் பொழுது எங்க அம்மா என் கண்ணத்தை தடவி சொன்னாங்க, "இத பாரும்மா, நான் இல்லாத காலத்துல நீ எப்படி இருக்கே எனக்கு தெரியாது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன்." ஈஸியா அழுது சொல்லிட்டேன். பெத்த வயிறு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ இனிமேல்ட்டு சாகுறணும், எனக்கு பாரமா இருக்கிறன்னு என்கிட்ட சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுத பார்த்து எனக்கு அன்னைக்கு அழ வரும்போது கூட எங்க அம்மா என் கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாதுன்னு அந்த கண்ணை தண்ணியை தொடச்சு விட்டாங்க. அப்புறம் மறுநாள் காலையில எழுதும் அதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கம் வரல. இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுனதே இப்படி ஆயிடுச்சு. என்னைக்கும் இல்லாத இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் இந்த பொண்ணு இது போல பண்ணுது. எப்பவும் பர்த்டே அன்னைக்கு முன்னாடி நைட் அழுவோம், அதோட சரி. ஆனா இப்ப ஏன் இந்த பொண்ணு இப்படி அழுதுச்சு நைட் எல்லாம் எனக்கு யோசனையாவே இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா சொல்லியிருந்தாங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் வீட்டுக்கு தேவையானது, அது அங்க குடியாத்துலதான் கிடைக்கும், போயிட்டு வாங்கின்னு வரணும் அப்படின்னு. நீ உட்காந்துட்டு இருக்கியாம்மா? நான் என்ன சொன்னேன், அம்மா எனக்கு உள்ளான்ல கூட வாங்கணும், நானும் எழுதி தரேன், நீ போயிட்டு வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா திட்டினாங்க, எதனா வாங்கி சாப்பிட்டேன்னா ஆவன்னா உள்ளன் வாங்குறேன், அது வாங்குறேன், இதை வாங்குறேன்னு. உனக்கு என்னப்பா, நான் எதனா வாங்கின்னு போறேன் அப்படின்ட்டு சொன்னேன். சரின்ட்டு எங்க அம்மாவும் சரிம்மா நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன ஹால்ல உட்கார வச்சுட்டு கதவு பூட்டிட்டு போயிட சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பயம், நாயெல்லாம் ஏதாச்சும் உள்ள வந்துடும். அதனால நான் பூட்டிட்டே தான் போக சொல்றது. அப்பா அம்மா 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு மதியம் கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அம்மா அந்த பேக் எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு கவர் கொடுத்தாங்க. கவரு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. வெளியே எடுத்தாங்க, பார்த்தா போன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, 4G மொபைல். என்னம்மா அப்படின்னு உங்க அப்பா அங்க போயிட்டு கேட்டாங்கம்மா, பஜார்ல காயெல்லாம் வாங்கிட்டுங்கன்னா அந்த பொண்ணு என்னன்னு கேட்டுச்சு, என்ன போனு அப்படின்னு. ஏதோ 4G மொபைலாம் அப்படின்னு. ஏமா எனக்கு சொல்லவே இல்லைன்னு. இல்ல, உனக்கு அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துடலான்ட்டு தான் உங்க அப்பா சொன்னாங்க. அப்ப நீங்க எப்படி கேட்டீங்க அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தேன். எங்களுக்கு போன் பத்தி எல்லாம் தெரியாது, நல்ல போனா கூட ஆனா 4G மொபைலா கொடுன்னு சொல்லி கேட்டோம். அப்ப இந்த போனை தான் கொடுத்தாங்கம்மா அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதை பிரிச்சு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அது பேக் கவர் எல்லாம் கூட போட்டு கொரில்லா கிளாஸ் எல்லாமே ஒட்டி எடுத்துட்டு வந்துட்டுறாங்க. சிம்மும் ஃப்ரீயே 4G மொபைலு. ஏன் இதை வாங்கி கொடுத்தீங்கன்னு? நேத்து நீ அழுதது உங்க அப்பாக்கு மனசு தாங்கல, அதனால தான் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க. நானா உண்மையா ஃபோனுக்காக எல்லாம் அழலமா, நான் உண்மையா இருக்கிறத தான் யோசிச்சேன் அப்படின்ட்டு சொல்லிடுவேன். இந்த பாருமா, நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு காரணத்துக்காக தான் நீ ஆசைப்படுறது எல்லாமே வாங்கி தரோம். தயவு செய்து இனிமேல்ட்டு அழாதமா அப்படின்னு. எனக்கு ஃபோன் கிடைச்ச சந்தோஷத்துல அம்மா சொல்றதெல்லாம் தலையாட்டிக்கிட்டேன். அப்படியே அந்த ஃபோன்ல கேம் டவுன்லோட் பண்றது, அதுல போயிட்டு இது என்ன பண்றது, அது என்ன பண்றதுன்னா பாக்க. ஆனா எப்படி ஃபோன் உள்ள போறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா எங்க அம்மா எங்க மாமா பையனை வர வச்சு மெயில் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஃபோன் உள்ள போக முடியுமே எனக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியும். டவுன்லோட் பண்றதுக்கெல்லாம் தெரியாத ரொம்ப முழிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இருக்க போனோம் அதே போலதான் எனக்கு தெரியல. அவங்க பக்கத்துல தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஃபோனும் எனக்கு எங்க மாமா பையன் ரெடி பண்ணி கொடுத்ததுதான். ஃபோன் வாங்கியாச்சு. அப்படியே சந்தோஷமா என்னுடைய நாட்கள் போயிட்டே இருந்தது. இதுக்கப்புறம்லாம் என்னுடைய லைஃப்ல என்ன ஆச்சுன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.